ஷேய் நந்தி தரையில் உள்ள விவசாயத்து இடத்துல சிவலிங்கம் கொடி பறக்கு. நீதிமன்ற கோர்ட்டில் கேட்டுக்கோப்பா. கோர்ட்டில்னா ஜட்ஜி, நீதிபதி ஜட்ஜி கோர்ட்டாரு பூராமே கேட்டுக்கோப்பா. நிர்வாகம் நீதிமன்ற கோர்ட்டில் இருந்து சரியாக நடத்தலை, சரியாக அதை கவனமாக செலுத்தலை, கவனத்தை சரியாக எடுக்காமல் விட்டுட்டிய. இப்போ என்ன அர்த்தம்? பூரா பாழாக்கி வச்சுட்டான். பாழாக்கி வச்ச கணக்கில் இப்போ அவர் கணக்கை எடுக்கார். என் பூமி, என் சொத்து, நான் அந்த சிவன் கோயில் ஆலயத்துக்கு நான் இடம் பூரா கிளியர் பண்ணி வச்சுருக்கேன். விவசாய இடத்துல 500 ஏக்கரா 5000 ஏக்கர்லையா நடுச்சென்றில் கொடி பறக்கு. குளம், ஏரி குளத்தில் பூராமே கொடி பறக்கு. கொடியை மூடி பில்டிங்காக போட்டு வீடுகளை டாட்டாராக கட்டி மில்லு தொழிற்சாலை கட்டினதுலையும் கொடி பறக்கு. அந்த கணக்கு வரையில் முப்போட வானரப்படை வச்சு எடுக்கையில் எல்லாம் தரமட்டமாக ஆக்கிடுவாங்க. இதுதான் கணக்கு. இருக்கிற இடம், ஆடை, சாப்பாடு, உணவு தான் பூமியில் கொடுத்துருக்காரு. நான் அழிக்கிறதுக்கு பூமியை ஒரே கட்டடமாக கட்ட, ஒரே மில்லு தொழிற்சாலை போட, ஒரே மணல் அல்ல, ஒரே மலைகளை உடைச்சி மலையை அரைக்கிறதுக்காக கொடுத்துருக்காரு. எத்தனை மலையை ஜோலி முடிச்சுக்கிட்டு இருக்கான். இப்போ மலையை ஜோலி முடிக்க ஆரம்பிச்சிட்டான். பூரா மண்ணை பூரா அள்ளி அதை ஜோலி முடித்தான். இப்போ மலையை பூரா உடைக்க ஆரம்பிச்சிட்டான். இரண்டு நாக்கை அரசியல்வாதி கடிச்சே கொள்ளுதான். ஆனால் இந்த செம்மத்தில் அவன் குடும்பத்தோடு வேரோடு உள்ளே போயிடுவான். வேறு கூட வராது. அந்த வேரோடு உள்ளே கொண்டு போய் அமைக்கிடுவார். அது யாராலே முடியாது, கடவுளால் தான் முடியும். கடவுள் முற்றுப்புள்ளி வச்சிட்டாருனா அது வச்சது தான். ஏன்னா கைலாசத்தில் எல்லாம் வர வாங்கினது பூரா பிடுங்கிட்டார். கொடுத்தாரு, வரத்தை பிடுங்கிட்டார். பார்வதி அம்மாவுக்கே அந்த நீதிமன்ற கோர்ட்டில் மட்டும் கணக்கை எடு அப்படின்ட்டார். அந்த அம்மா எடுக்கிற கணக்கு அது ஒன்று தான். நீதிமன்றத்தில் வெளியே எடுக்கிறது தப்பாக ஆட்டம். அது ஏற்கனவே இந்த அம்மா சொல்லிடுச்சு. என்ன சொல்லுது? வந்தது போனது நொட்டு நொடுக்கு பூரா வழக்காடுது, ஆன்லைனில் ஏற்றி ஆடுது. இதெல்லாம் என்ன நீதிமன்றம்ங்கிற கேள்வி அம்மா சொல்லிட்டு போயிடுச்சு. ஆனால் தப்புக்கு தண்டனை நீதிமன்றத்தில் கொடுக்கல. இப்போ தப்புக்கு தண்டனை இடத்த பூரா கணக்கு எடுக்க எல்லாவனும் உள்ளே மாட்டுவான். இதுதான் தண்டனை. ஆதார கார்டு, ரேஷன் கார்டில் எப்படி இந்த பேப்பரை வச்சு விளையாண்டானோ அந்த பேப்பர் விளையாட்டு மாறி அடிக்கையில் எல்லாவனும் சிக்கலில் மாட்டி தான் உள்ளே போவான். குடும்பமே உள்ளே கொண்டு போய் சேர்த்துருவார். குடும்பம் விவசாயம் பண்ணி சாப்பிட்றவன் தப்பிச்சிருவான். விவசாயம் பண்ணி சாப்பிட்றவன், ஒரு விவசாயத்தை நம்பி கிடக்கிறவன் தப்பிச்சான். மேத்தது எல்லாம் உள்ளே போயிடுவான். எல்லாம் பேப்பர் ஆசையில் விட்டுட்டான் அரசியல்வாதி பூரா பாழாக்குன்னு. இல்லை, இராணுவம் முப்படை வீரரை வச்சு நீ ஒன்றும் கொழுவ வேண்டாண்டா. 9ஆம் நம்பர் டெல்லி பிரதமர் அமைக்கி போ. இப்போ அந்த கணக்கை அவர் பார்க்காரு. இப்போ மும்பை, மகாராஷ்டிரா, டெல்லி எல்லா இடத்துலையும் இப்போ சண்டை சத்திரம் வந்துடும். இப்போ பூரா அதுதான் நடக்கும். நீ உட்கார்ந்த லக்கண நேரம் இதுதான். இதை வச்சே உன்னை பிரதமர் மோடி 9ஆம் நம்பரை உன்னை துவைச்சி எடுத்து போடுவான். முக்கால் சத்தியம் படைக்கிறது ஒரே உயிர்னு கொடுத்துட்டாரு. ஒழுங்காப்போ படைக்கிற ஒரே உயிர் தான் படைக்காரு. ஆனால் ஆடாதியடா, வெடிகுண்டு போடவா, பாம்பை போடவா, அங்கே போடவா. ஆதியில் 7 செம்மத்துக்கு முன்னாடி சேட்டை இன்னைக்கு முடிக்கான். முடித்து ஏற்றி அடி